டிரைவர் சார், யாருப்பா இந்த ஆளு? இவர் ரோட கிராஸ் பண்றதுக்காக கான்ஸ்டபிள் டிராபிக்கே நிறுத்திட்டானே. இவர் தாங்க ப்ரொஃபசர் கிருஷ்ணன். ரொம்ப ஒழுக்க நிறைஞ்சவர், ஊர்ல ரொம்ப நல்ல பேர். அதோட வீர பிரம்மச்சாரிங்க இவரு. ப்ரொசீட். கணம் கோத்தார் அவர்களே, இந்தியன் பீனல் கோடு 302வது பிரிவின் கீழ் கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ரொம்ப படித்தவர், பெரிய மேடை. இவர் அறியாமல் செய்த குற்றம் அல்ல, இது அறிந்தே செய்த குற்றம், மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம். தன்னை விரும்பாத ஒரு பெண்ணை கடிதம் எழுதி வரவழைத்து ஏமாற்றி படகிலே கொண்டு போய் கொலை செய்து விட்டார். அவள் தன்னை விரும்பாத காரணத்தால். கிருஷ்ணன், நீங்கள் குற்றவாளியா இல்லையா? நீதிபதி அவர்களே, நான் மன்னிக்க முடியாத குற்றவாளிதான். நான் செய்த ஒரே குற்றம் ஒரு உத்தமிக்கு மகனாக பிறந்தது. அந்த உத்தமியின் உள்ளத்திலே பல ஆசை கனவுகளை எழுப்பியது. பிறகு திடீரென்று ஒரு நாள் அந்த உத்தமியின் உள்ளத்தை உடைத்து அவளை கொன்றது. இதுதான் நான் செய்த குற்றம். இதெல்லாம் இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். யுவர் ஆனர், சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். சார் சார், ப்ரொஃபசர் கிருஷ்ண விட்டு நாய் சார், அவரை பார்க்கணும் இருக்கு. பக்கிரிசாமி, நீங்கள் கிருஷ்ணனின் மாணவர் தானே? ஆமா. கொலை நடந்த அன்று நீங்கள் ஏரிக்கரைக்கு போயிருந்தீர்களா? ஆமா, நானும் என் நண்பன் பாலுவும் சென்றிருந்தோம். அங்கு ஒரே படகில் ப்ரொஃபசர் கிருஷ்ணனும் ராதாவும் தனியாக ஏறி செல்வதை பார்த்தோம். அப்போது கிருஷ்ணன் நிலைமை எப்படி இருந்தது? அவர் ஏதோ தவறு செய்ய போவதை போல் அவசர அவசரமாக ராதாவை படகில் ஏற்றிச் செல்வதை பார்த்தோம். That's all, Your Honor. மிஸ்டர் பக்கிரிசாமி, ராதாவை ப்ரொஃபசர் கிருஷ்ணன் நீரில் தள்ளி கொன்றதை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்தீர்களா? வந்து ஏன் தயங்குகிறீர்கள்? நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? படகில் இருந்தது ராதாவும் கிருஷ்ணனும். கிருஷ்ணனை தவிர ராதாவை வேறு யார் சார் கொண்டிருக்க முடியும்? அது வேறு விஷயம். நீங்கள் உங்கள் கண்களால் பார்க்கவில்லை, அப்படித்தானே? ஆமா, நான் பார்க்கவில்லை. That's all, Your Honor. ஐயா, கோமதி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. பெருமாள், என்னங்க, என் தாயார் உயிரோடு இருக்கும்போது நீ அவங்களுக்கு ஒரு மகனை போல இருந்திருக்க. அவங்க இறந்த பிறகு நீதான் ஈமச் சடங்குகளை செய்திருக்க. இன்னொரு சின்ன உதவி எனக்கு செய்தியா? சொல்லுங்க ஐயா. என் வீட்டை வித்து உன் கடைக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துரு. கோமதிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் செய்து வச்சிடு. இதுதான் என்னுடைய கடைசி விருப்பம். என்னம்மா சொல்றீங்க? அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நானும் என் சம்சாரமும் திருத்தணிக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போறோம். நீங்களும் எங்களோட வந்துருங்களேன். மாமாவுக்கு கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு தெரியாம நான் எப்படிங்க வெளியூருக்கு வர்றது? அம்மா, தீர்ப்பு சொல்ல எத்தனை நாள் ஆகுமோ என்னமோ. அது வரைக்கும் நீங்க ஆம்பளத்தோணை இல்லாம தனியா இருக்கிறது சரியில்லம்மா. ஆண்டவனே, சத்தியத்துக்கு இப்படி ஒரு சோதனையா வரணும். கொலை நடந்த அன்று கிருஷ்ணன் ராதாவுக்கு எழுதிய கடிதம் இது. அது நீங்கள் எழுதிய கடிதம் தானே? ஆமா. அந்த கடிதத்தை படியுங்கள். என்ன தயக்கம்? படியுங்கள் கிருஷ்ணன். ராதா, உன்னுடைய ஆசை காரணமாக நான் மாணவர் சமூகத்திடை மானமிழந்து நிற்கிறேன். இந்த நிலையில் நீ என்னை மறந்து விட்டாய், வேறு ஒருவனை மணக்கப் போகிறாய் என்று கேள்விப்பட்டதும் என் மனம் ஆத்திரத்தாலும் அவமானத்தாலும் குழம்பிவிட்டது. நீ என் எதிரே இருந்தால் உன்னை கொலை கூட செய்திருப்பேன். ஆனால் நீ மனமாறி இருக்க மாட்டாய் என்ற நம்பிக்கையில் உன்னை ஒருமுறை சந்தித்து பேச விரும்புகிறேன். இன்று மாலை ஏரிக்கரைக்கு வா, அங்கு ஒரு முடிவு காண்போம். I object to the letter, Your Honor. இதற்கும் இந்த கேஸுக்கும் எந்த விதமான பொருத்தமும் இல்லை. குற்றவாளி கொலை செய்ய தயாராக இருந்தார் என்பதை காட்டும் கடிதம் இது.
இதை அனுமதிக்க வேண்டுகிறேன். அப்செக்ஷன் ஓவர் ரூல். கடிதம் முக்கியமான சாட்சியம், அதை நான் அனுமதிக்கிறேன். Proceed. கொல்லப்பட்ட ராதா என் சகோதரியின் மகள். புரொஃபசர் கிருஷ்ணன் ராதாவின் அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு படிக்க வந்த அவளிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார். விஷயம் மிஞ்சி போகும் முன் ராதாவை கண்டித்து அவளுக்கு வேறு இடத்தில் மணமுடிக்க ஏற்பாடு செய்தோம். இதில் ராதாவின் விருப்பம் என்ன? கிருஷ்ணனை மறந்து அவள் வேறு இடத்தில் மணக்க சம்மதித்தாள். வேறு இடத்திலே மணக்க சம்மதித்த ராதா ஏரிக்கரையிலே கிருஷ்ணனை சந்திக்க போவானே. கிருஷ்ணன் கடிதம் கண்டதும் அவரை நேரில் சந்தித்து தன்னை மறக்கும்படி கூற சென்றிருக்கிறான். கரெக்ட். கடிதம் வரும்போது சுமார் மணி என்ன இருக்கு? மணி 4 இருக்கும். 4 மணி என்று திட்டவட்டமாக உமக்கு எப்படி தெரியும்? அந்த பையனிடமிருந்து கடிதத்தை வாங்கியதே நான் தானே. அப்படியானால் ராதா கடிதத்தை பார்த்திருக்க முடியாது. எதேச்சியாக அவள் ஏரிக்கரைக்கு போயிருக்க வேண்டும். அப்படித்தானே? என்ன மொழிக்கிறேன்? இல்லை, ஆமாம், எதேச்சையாக. முதலில் கடிதத்தை பார்த்த பிறகு ராதா ஏரிக்கரைக்கு போனாள் என்று சொன்னீர்கள். பிறகு எதேச்சியாக போயிருக்கலாம் என்கிறீர்கள். முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்களே, எது உண்மை இது? சார், என்ன குழப்பாதீங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கிருஷ்ணன் தான் ராதாவை கொண்டு இருக்கணும். இந்த வழக்கு ஒருதலைப்பட்ட வழக்கு. வழக்கில் குற்றவாளியாக நிற்கும் புரொஃபசர் கிருஷ்ணன் தன்னிடம் படித்த பெண்ணுடன் காதல் தொடர்பு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணன் அந்த பெண்ணை தனியாக படகில் அழைத்து போயிருக்கிறார். அந்த பயணத்தின் முடிவில் பெண் ராதா உயிரோடு திரும்பவில்லை. கிருஷ்ணன் மட்டும்தான் திரும்பியிருக்கிறார். இதுதான் வழக்கு. ஆனால் கிருஷ்ணன் தான் ராதாவை கொலை செய்தார் என்பதற்கு ஐ விட்னஸ், கண்கூடாக பார்த்த சாட்சி யாருமே இல்லை. கொல்லப்பட்ட பிரேதமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பல சந்தேகங்கள் எழுகின்றன. சந்தேகம் ஏற்படும் போது சந்தேகத்தின் பலன் குற்றவாளிக்கே சேர வேண்டும் என்பதுதான் சட்டம். The benefit of the doubt always goes to the accused, and the prosecution has not conclusively proved the case under section 302. ஆகையால் கிருஷ்ணனை நான் விடுதலை செய்கிறேன்.